இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன். அப்ளை ஆன்லைன். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். வணக்கம். நம்மிடையே வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் மழை தொடர்பான பல்வேறு கேள்விகள் கேட்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. நம்ம கடந்த ஒரு சில நாட்களா தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல மழை பொழிவதை பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கோயம்புத்தூர் நீலகிரிக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம குமரி போன்ற மாவட்டங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மழை காரணமாக அங்க கடுமையான மழை பொழிவு, அது மட்டும் இல்லாம விட்டு விட்டு மழை பெய்யறதையும் பார்க்கிறோம். என்ன வானிலை அறிக்கை சொல்லுது? கண்டிப்பாக. அதாவது இந்த ஆண்டு எல்லாம், அதாவது இது கோடை அக்னி நட்சத்திர காலம். இதுல பருவமழை தொடங்கி விட்டது. இன்று முறைப்படி அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட நேற்றைக்கு தெற்கு கேரளாவில் பருவமழை தொடங்கிடுச்சு. இன்றைக்கு ஒட்டுமொத்த கேரளா, கர்நாடகா எல்லாமே தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை முறைப்படி இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில அரபிக்கடலிலே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைக்கு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்றைக்கு காலையில அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி இருக்கிறது. அது இப்ப எங்க நிலை கொண்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் ஒரு வித்தியாசம்தான். கோவாவிற்கும் மும்பைக்கும் இடையில, ரத்னகிரிக்கும் கோவாவுக்கும் மிக நெருக்கமாக கரையை ஒட்டிய சுமார் ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் நிலை கொண்டிருக்கு. இப்படி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 50 கிலோமீட்டர் உருவாவது, இப்படியே அதுவும் அருகில் இருந்து கொண்டு உருவாவது, இது ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பாக இருக்கிறது. இதனால காற்று கடுமையாக குவிக்கிறது மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவாவில். இதோட தாக்கம் கேரளாவிலையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் இருக்கும். இதனால நீலகிரி மற்றும் வால்பாறைக்கு நேற்றே காலையிலிருந்தே மழைப்பிடிப்பு தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கு. நேற்றைக்கே 12 சென்டிமீட்டர் மழை நீலகிரியிலையும், வால்பாறையில ஒரு 10 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. கன்னியாகுமரி உள்ளிட்ட எல்லா குறைந்தபட்சம் 5 to 12 சென்டிமீட்டர் மழை பொழிவு. இது பெய்திருப்பது தென்மேற்கு பருவமழை என்றுதான் எடுத்துக்கொள்ளணும். ஆனால் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருந்தாலும் இது எல்லாமே கோடைகால மழையில தான் வரும். ஜூன் 1 இருந்தா தென்மேற்கு பருவமழை புள்ளி உரத்துல வரும். ஆனால் தென்மேற்கு பருவமழை தொடங்கி விட்டது எனலாம். ஆக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எங்கேயுமே போகாது. 31ஆம் தேதி வரைக்கும் இந்த மகாராஷ்டிரா கரையோரத்திலேயே இருக்கும். கொஞ்சம் கரை ஏறும். கரை ஏறி கடற்கரையிலிருந்து தரைக்குள்ள 50 கிலோமீட்டர் உள்ள போகும். தரையிலேயே வடக்கே போகும். பிறகு மும்பை அருகே போகும். பிறகு இப்படியே மகாராஷ்டிரா கரையோரத்துல கடலும் தரையிலுமாக வட்டம் அடித்துக் கொண்டே இன்னும் 7 நாட்களுக்கு இந்த மகாராஷ்டிரா கோவா பகுதிகளிலேயே நிலை கொண்டு மிக கடுமையான ஒரு பாதிப்பை மகாராஷ்டிரா மாநிலத்திற்கும் கோவாவிற்கும் வடக்கு கர்நாடகாவிற்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதோட தாக்கம் தெற்கு கர்நாடகா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளாவில் இருக்கும். இங்கேயும் மிக கனமழை, அதிக கனமழை பொழிவு வாய்ப்பு இருக்கிறது நீலகிரி மற்றும் வால்பாறைக்கு. வால்பாறையை பொறுத்த வரைக்கும் பெரிதாக ஒரு பாதிப்பு இல்லைன்னா கூட நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு சரிவு, அதாவது அவலாஞ்சி, கூடலூர், பந்தலூர், பைக்காரா மற்றும் அப்படியே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், வயநாடு, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய குடகு, இங்கெல்லாம் அதிக கனமழை பொழிவு. 31ஆம் தேதி வரைக்கும் மழைக்கு இடைவெளியே இருக்காது. தொடக்கம் தான். இப்போ தொடங்கி இருப்பது 12 சென்டிமீட்டர் என்பது தொடக்கம் தான். இனிமேல் எல்லாம் 15, 20, 25 என்று தொடங்கிவிடும். நான் வரக்கூடிய நாட்கள்ல அந்த பகுதிகளில் மழை பொழிவு இதை விட அதிகமா பெய்ய போகிறது மும்பையில. மிக மோசமான ஒரு எச்சரிக்கை கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். மும்பை கூட பெருசா பாதிக்காது. மும்பை 29, 30ஆம் தேதி தான். ஆனால் மும்பைக்கு தெற்கே இருக்கக்கூடிய ரத்னகிரி மற்றும் அந்த அலிபாக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே கோவா, ஒட்டுமொத்த கோவா, வடக்கு கர்நாடகா, மங்களூர்ல இருந்து மிக மோசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உச்சபட்ச எச்சரிக்கை மிக வரலாறு காணாத ஒரு மழைப்பொழிவாக தான் தெரிகிறது மும்பைக்கு தெற்கு போற மகாராஷ்டிரா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஒரு காற்று சுழற்சி 27ஆம் தேதி வங்கக்கடலோட வடக்கு பகுதிக்கு நம்ம மெல்ல நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக 27ஆம் தேதி உருவாகும். ஆக 27ஆம் தேதி 2 பக்கம் 2 சிஸ்டம் இருக்கும். அரபிக்கடல்ல ஒரு டிப்ரெஷன், வங்கக்கடல்லையும் ஒரு டிப்ரெஷன் ஆயிடும் இந்த மாத இறுதியில. அப்ப 2 டிப்ரெஷன், 1 சைக்ளோனா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு வங்கக்கடல் உள்ளது. ஆகவே இந்த ரெண்டும் இதுவும் வழக்கத்துக்கு மாறான ஒன்றுதான். அதுவும் பருவமழை தொடங்கக்கூடிய வழக்கமான நாள் ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்னாடியே 2 சிஸ்டமும் தென்னிந்தியா முழுவதுமே பருவமழையை தொடங்க போகுது. எப்பொழுதுமே ஜூன் மாதம் 15 தேதிக்கு தான் தென்னிந்தியாவில் கொஞ்சம் முன்னேறும், ஆந்திர பிரதேசம் தாண்டும். இப்போ இந்த கோடையிலேயே மே மாதம் 31க்குள்ளேயே தென்னிந்தியா முழுவதும் பருவமழையை தொடங்கி தென்னிந்தியா முழுவதும் அதிக மழை. இதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலுமே மழை.
இதுல டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் வேதார நிலை 6.5 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் 7 சென்டிமீட்டர், இன்னும் பல மாவட்டங்கள்ல 5 சென்டிமீட்டர் குறையாத மழை. நேற்றைக்கு சென்னை கூட திடீர் மழை, விமான போக்குவரத்து எல்லாம் தடைப்பட்டது. இந்த நிலையில இன்றைக்கும் கொஞ்சம் மழை இருக்கும். அதாவது நேற்றைய மழையில பாதியாக இருக்கும், பரப்பிலையும் பாதியாக இருக்கும். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இடிமின்னலோட இருக்கும் மழை. நாளையிலிருந்து இடிமின்னல் இல்லாத ஒரு மழையாக இருக்கும். அதாவது மேற்கு திசையிலிருந்து சாரல் வரும். அதாவது மைசூர்ல இருந்து வரக்கூடிய சாரல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, அப்படியே வேலூர், திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் வரும் சாரலாக. அப்படியே பாலக்காட்டு கணவாயில நுழைந்து அப்படியே திருச்சி வரைக்கும் சாரல் வரும். அப்படியே தேனியில நுழைவது மதுரை வரைக்கும் சாரலும். செங்கோட்டை குற்றாலத்துக்கு கொஞ்சம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பெரிய ஆபத்து ஏதும் இல்லைன்னா கூட அதிக உச்சபட்ச பாதிப்பு வந்து மும்பை ஒட்டிகள் போயிருந்தா இங்கேயும் கொஞ்சம் வெள்ளப்பெருக்கு, திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குற்றால அருவியில, கன்னியாகுமரி, குறிப்பா கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் கடும் காற்று இருக்கும். ஒட்டுமொத்த அதுவும் வித்தியாசம் தான். முக்கடலிலுமே கடுங்காற்று, 65 கிலோமீட்டருக்கு வேகத்துக்கு குறையாத காற்று மன்னார் வளைகுடாவில் இப்பொழுது வீசிக்கொண்டிருக்கு. கேரள கடற்கரை முழுவதுமே, ஒட்டுமொத்த அரபிக்கடலோர கடலோரம் முழுவதுமே 75 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று கரையேறி கொண்டிருக்கிறது. அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில மோதி மழை பிடிப்பை கொடுக்கிறது. இருந்தாலும் மீனவர்களுக்கு கடுமையான கடல் சீற்றத்தையும் அச்சுறுத்தலையும் கொடுத்து கொண்டிருக்கு. கன்னியாகுமரி கடல் அரிப்பெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இதுவும் தொடரப்போகிறது. தமிழ்நாட்டில் மழை இனிமேல் சாரல் மழையாக இருக்கும். இன்றைக்கு ஒரு மழை இருக்கும், இடிமழை மாலையில, பரப்பில் குறைந்த மழை ஆங்காங்கே. நாளையிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் மேற்கு மாவட்டங்கள்ல பெய்யக்கூடிய மழை, காற்று பகுதி, கணவாய் பகுதிகளுக்கு மிதமான மழை, சாரல் மழையாகவும், அது திருச்சி வரைக்கும் ஆங்காங்கே தூறல் சாரலாகவும், அங்கொன்று இங்கொன்று தூறல் விழும் மழையில வானிலை நிலவும். மேகமூட்ட வானிலை, இதமான வெப்பநிலை, குளிர்ந்த சீதோஷணையாக மாறிவிடும். இனிமேல் 31ஆம் தேதி வரைக்கும் இதே வானிலை தான். அதற்கு பிறகு 1ஆம் தேதியிலிருந்து ஒரு 4 நாட்களுக்கு இடைவெளி கொடுக்கும். அப்ப சிஸ்டம் எல்லாமே வட இந்திய நிலப்பகுதிக்குள்ள போயிடும். அப்போ மழைப்பொழிவு எல்லாமே வட இந்தியாவுக்குள்ள இருக்கும். அதனால இங்க கொஞ்சம் தீவிரம் கம்மியா இருக்கும். அடுத்த சிஸ்டம் உருவானோம்னா ஜூன் மாதம் 2வது வாரத்துல இருந்து பிக்கப் ஆகும் மழை. ஓகே சார், இப்ப குமரி மாவட்டத்துல எப்படி மழைப்பொழிவு இருக்க போகுது அப்படின்னு சொன்னீங்க. அதே போன்று தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி அந்த பகுதிகளில் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி அங்க நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்படுறோம். அது மட்டும் இல்லாம குளித்துறை, தீக்குறிச்சி அந்த மாதிரியான இடங்கள்லயும் நம்ம வந்து அங்கங்கே லேசான மழை பெய்யுறது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். எப்படி இருக்க போகுது அடுத்த சில நாள் அங்க? அதாவது அரபிக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் இந்த காற்றை சுழண்டு இருக்கிறது. வங்கக்கடலையும் சிஸ்டம் உருவானதுனால கூடுதலாக சுழண்டு இருக்கிறது. இதனால மழை பொழிவு என்பது இப்பொழுது சாரலாக தொடக்கமாக இருக்கிறது. நேற்றெல்லாம் கடுமையான காற்றுடன் பெய்த மழை, மரங்கள்லாம் முறிந்து மின் விநியோகம் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது நாம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். கடல் சீற்றமும் அதிகமாக இருக்கும், கடல் அரிப்பு அதிகமாக இருக்கும். மழை பொழிவு இப்பொழுது தொடங்கி இருப்பது படிப்படியாக அதிகரிக்கவே செய்யும், படிப்படியாக அதிகரிக்கும். இப்போ அரபிக்கடலில் இருக்கக்கூடிய சிஸ்டம் கொஞ்சம் தெற்கு நோக்கி கோவா வரைக்கும் வரும்பொழுது மழை பொழிவு கொஞ்சம் தீவிரமடையும். அப்ப தீவிரமடைஞ்சு கொஞ்சம் உள்ளே ஏறும் பொழுது மழை பொழிவோட ஏற்றம் இன்னும் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகும். தரைப்பகுதியில ஏறும் அந்த சிஸ்டம். தரைப்பகுதியில ஏறினாலும் தீவிரம் குறையாது. மண்டலம்ங்கிற பெயரிலேயே தான் அது தரையிலையும் இருக்கும், கடல்லையும் இருக்கும். 31ஆம் தேதி வரைக்கும் மண்டலம் என்றதுதான் பேர்ல இருக்கும். ஆனா சிஸ்டம் வந்து வீக் ஆகாம அதிகமான மழை பொழிவை கர்நாடகாவை விட கேரளாவிற்கு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும், அதாவது நீலகிரியை விட வால்பாறைக்கு குறைவாக இருந்தாலும், அதுவே கொஞ்சம் ஒரு 15-20 சென்டிமீட்டர் தினசரி பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட தேனிக்கு இருக்கும் கொஞ்சம் குறைவா. நீலகிரி மாவட்டத்தை விட தேனிக்கு குறைவாக இருந்தாலும், கன்னியாகுமரிக்கு இன்னைக்கு குறைவாக இருந்தாலும், அங்க இருக்கக்கூடிய ஆறுகள்லாம் சின்ன சின்ன ஆறுகள். அதாவது ஏற்கனவே கன்னியாகுமரியில் உள்ள அணைகள்லாம் பெரும்பாலும் நிரம்பி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆறுகள். அதனால அதுல தண்ணீர் திறந்து விட்டாலும் பெரிய அளவிலே ஓடுவதற்கு ஒரு வசதி இல்லாதது. ஆனா அணைகள் கண்டிப்பாக இந்த கன்னியாகுமரி அணை இந்த மாத இறுதிக்குள்ளரே நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு எல்லா அணைகளிலுமே. அந்த அளவிற்கு இந்த பருவமழை வந்து கன்னியாகுமரி கொடுக்கும். அதே போல திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த சாரல் மழை எப்பொழுதுமே இந்த ஆலங்குளம் மற்றும் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தோட ஆலங்குளம், தென்காசி மாவட்ட ஆலங்குளம் பகுதியை தாண்டி எப்பொழுதும் திருநெல்வேலி, பாளையங்கோட்டைக்கு வராது. ஆனா இந்த முறை அந்த காற்றோட வேகம் காரணமாக சாரல் மழை திருநெல்வேலி, பாளையங்கோட்டையை தாண்டி தூத்துக்குடி மாவட்ட எல்லை வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில நாட்கள். அதான் நேற்றே மழை பொழிவு தொடங்கிவிட்டது. இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் சாரல் வரும். இப்படி படிப்படியாக சாரல் ஞாயிறு, திங்கள் 25, 26, 27 தேதி எல்லாம் சாரல் நன்றாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மதுரைக்கே சாரல் கிடைக்கும், தேனியிலிருந்து வரக்கூடிய சாரல். எப்பொழுதுமே தேனி மாவட்டத்தை தாண்டி உசிலம்பட்டியை தாண்டி சாரலே வராது. இப்போ மதுரை மாவட்டத்துக்கு வந்து அதை தாண்டி சிவகங்கை வரைக்கும் கூட வெப்பச்சலன இடிமழை போல ஆங்காங்கே மதிய நேரத்துல, மாலை நேரத்துல ஒரு மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே மழை என்பது இல்லாமல் இருக்காது. சாரல் துளியாக கிழக்கு கடலோரம் வரும், உள்ளே லேசாக நனைக்கும் மழையாக இருக்கும். மேற்கே போக போக அது மிதமான மழையாக மாறி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழையாக இருக்கும். மிக கனமழையாக நீலகிரி, வால்பாறை பகுதிகளில் இருக்கும். ஓகே சார், இப்ப முக்கியமான விஷயம், இப்ப ரெட் அலர்ட் வந்து கொடுத்திருக்காங்கல்ல, உங்களுடைய அப்சர்வேஷன் படி எவ்வளவு சென்டிமீட்டர் வரைக்கும் அங்க
மழைப்பொழிவு பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீலகிரியில? 31ஆம் தேதி வரைக்குமே ரெட் அலர்ட் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீலகிரிக்கும் வால்பாறைக்கும். கண்டிப்பாக இப்போ ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலம் முழுவதுமே கேரளா, கர்நாடகா எல்லாமே 31ஆம் தேதி வரை ரெட் அலர்ட்ல தான் இருக்கும். நீலகிரியை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கே 12 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு 5 சென்டிமீட்டர் கூடலாம். நேற்றைக்கே சாதாரணமாவே அவலாஞ்சில 12 சென்டிமீட்டர். இன்றைக்கு அது தொடக்கம் தான். அது இன்றைக்கு ஒரு 20 சென்டிமீட்டர் பெய்யலாம். நாளையில 25 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டருக்கு குறையாத மழை 31ஆம் தேதி வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக 25, 26, 27, 28 தேதியெல்லாம் உச்சபட்ச மழையாக இருக்கும். நான் சொல்றது குறைந்தபட்ச மழை 25 சென்டிமீட்டர். அவலாஞ்சில இதை விட கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவலாஞ்சி தான் பெரும்பாலும் அதிக மழை பொழிவு பெறும். அதே போல வால்பாறையில சின்ன கல்லாறு அதிக மழை பொழிவு பெறும். இந்த 2 இடத்துலையும் வால்பாறையில ஒரு 15, 20 என்று இருக்கும். சின்ன அவலாஞ்சில எப்போதும் 25 சென்டிமீட்டராக மாறிவிடும். நாளைக்கெல்லாம் 15, 20 என்று போய் அடுத்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு இந்த மாத இறுதி வரைக்கும் ஒரு 25 சென்டிமீட்டருக்கு குறையாத மழைப்பொழிவு பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே சார், சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது? சென்னையில நேற்றைக்கு ஒரு கனமழை பொழிவு கொடுத்திருக்கிறது. ஆனால் அது வட சென்னையில பெருசா இல்ல, தென் சென்னையில் கொடுத்திருக்கிறது. மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கொஞ்சம் அச்சுறுத்தல் மழை. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு நேற்று பெய்யாத இடங்களுக்கு இன்றைக்கு மழை பொழிவு இருக்கும். ஏன்னா இருக்கிற டெம்பரேச்சர் வச்சு ஹீட்டை வச்சு தான் இந்த மேகம் உருவாகும். அதனால நேற்றுக்கு பெய்யாத இடத்துல இன்றைக்கு மழை இருக்கும். இன்றைக்கு மழை உண்டு சென்னைக்கு. ஆனால் நேற்றைய அளவில் பாதியாகத்தான் இருக்கும். பெரிய அளவில் அச்சுறுத்தல் இருக்காது. நாளையிலிருந்து மேற்கு திசையிலிருந்து காற்று வரும். பொதுவா ஆகஸ்ட் மாதம் பாத்தீங்கன்னா அந்த திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து திருத்தணியிலிருந்து மேகம் உருவாக்கி அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பூந்தமல்லி ஹை ரோட்ல வரும். அப்படியே மவுண்ட் ரோடு வழியா அப்படியே பீச் வரைக்கும் ஒரு மழை எப்பொழுதுமே வரும் ஆகஸ்ட்ல. அந்த மழை போல் இப்ப முன்கூட்டியே தொடங்கியிருக்கு அந்த மழை. அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு வேலூர், ராணிப்பேட்டை வழியா, காஞ்சிபுரம் வழியா, ஸ்ரீபெரும்புதூர் வழியா அந்த மழை சென்னைக்குள்ள தினசரி மாலையில வந்து நனைக்கு மழை பொழிவு கொடுக்க போகுது. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நனைக்கு மழை கொஞ்ச நேரம் பகல்ல ரொம்ப தெளிவா இருக்கும், மேகமூட்டமா இருக்கும், கொஞ்சம் மந்தமான வானிலையா இருக்கும், மேகமூட்டமா இருக்கும். மாலைக்கு பிறகு ஒரு 5 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல ஒரு நனைக்கு மழை தினசரி வரும். தினசரி வந்து நினைச்சிட்டே போகும். அந்த மழைப்பொழிவு 31ஆம் தேதி வரை தெரிகிறது. ஓகே சார், தற்போதைய தகவலுக்கு மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி நன்றி. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.